இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தேவ பிள்ளைகளை, இன்றைய நாளில் நாம் பார்க்கிற இந்த வசனத்தின்படி தேவன் அவருடைய பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தில் என்னை நடத்துங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலும் தேவன் எந்தெந்த பகுதியில் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அறிந்து நாம் வாழ நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இப்படியாய் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, 11ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு நாம் வாழ வேண்டும். நம் தேவனை புறக்கணிக்கிற உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். நம்ம தேவனை அசட்டை பண்ணுகிற மனுஷர்கள் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். நம்மளை புறக்கணித்தாலும் அசட்டை பண்ணினாலும் நாம் அதற்கு கவலைப்படக்கூடாது, துக்கிக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தை நாம் காத்து நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவனவனுக்கு தகுந்த பரிசை அவர் வரும்பொழுது கொண்டு வருவார்ன்ற விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும். அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாய். அப்பொழுது நம்முடைய குடும்பம் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால சுத்திகரித்து நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவன் அவருடைய பரிசுக்காக காத்திருப்பான். God bless you.